வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். கர்ரா படம் ரிலீஸ் ஆக போகுது. 30th அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட இயக்குனர் விக்னேஷ் ராஜா, இதுக்கு முன்னாடி போர் தொழில் படம் எடுத்தவர், யங் அண்டு அப்கமிங் டைரக்டர், ரொம்ப திறமையான இயக்குனராக தெரிகிறாரு. ஸோ அவர் இப்போ பேட்டிகள்லாம் கொடுக்குறாரு, பல சேனல்களில் பேட்டி கொடுக்குறாரு. அதில் அவர் சின்ன பையனாக இருக்கும்பொழுது அவர் கௌதம் மேனனை போய் பார்த்துருக்காரு. அதாவது கௌதம் மேனனை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் பார்த்ததுக்கப்புறம் 3 வருடங்கள் கழித்து வேட்டையாடு விளையாடு படம் வந்திருக்கு. இவர் பயங்கர ஆர்வத்தோட, மிகுந்த ஆர்வம். ஏன்னா உலகநாயகன் கமலஹாசன், கௌதம் மேனன் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க, வேட்டையாடு விளையாடு. ஸோ அந்த படத்தை பார்க்கணுன்னு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன், ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷனோட சத்யம் தேட்டருக்கு போகிறாரு. டிக்கெட்டை வாங்கிட்டு மிடில் ஒரு ரோலை போய் உட்காந்து பார்க்குறாரு. நார்மலாக நம்ம பெரிய எதிர்பார்ப்போட ஒரு படத்துக்கு போனோம்னா அந்த படம் ஏமாத்திடும். ஆனால் இவங்க நம்ம எதிர்பார்த்ததை விட பெட்டராக பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்தது, மிரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் +2 முடித்தேன். +2 முடிச்சுட்டு நானே சில இதை எடுத்தேன், ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து எடிட் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு எடிட்டிங்குடைய பவர் புரிஞ்சுது. ஸோ அப்படின்னு சொல்லி அவர் நம்ம கௌதம் மேனனை பார்த்தது, அதுக்கப்புறம் வேட்டையாடு விளையாடு பார்த்து வியந்தது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப ஹாப்பியாக அவர் சொல்லியிருக்காரு. இவர் இந்த மாதிரி ஹாப்பியாக சொன்னாலும் தனுஷ் ரசிகர்கள் ஒரு பக்கம் குமுறிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒழுங்காகவே இந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணுறதில்ல, இந்த படத்தை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் கரா படத்தை ப்ரொமோட் பண்ணலை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. எனக்கு சில கேள்விகள் இருக்குது. என்ன காரணத்தினால இந்த படத்துக்கு பெருமளவு எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு. ஏன்னா தனுஷ் ஃபேன் சொல்கிறாங்க, 0 எக்ஸ்பெக்டேஷன் அட் த கிரவுண்டு. இந்த படம் வந்ததை பற்றி, வரப்போகிறத பற்றி யாருமே கண்டுக்கவே இல்லை. இப்படி இருந்தால் எப்படி? எல்லா படத்துக்குமே படம் நல்லா இருந்து வேர்ட் ஆஃப் மவுத் வந்தால் தான் கூட்டம் வரும்னா அப்புறம் நமக்கு என்ன ஸ்டார் வேல்யூ இருக்குங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு ஏன் ப்ரொடியூசர் ஒழுங்காக ப்ரொமோட் பண்ணலை அப்படின்லாம் கேட்குறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, முதல்ல இது எலெக்ஷன் நேரம், அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி 30ஆம் தேதி வர்றதுனால மக்களுக்கு பெரிய ஆர்வம் இல்லையா? ஒருவேளை 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 5ஆம் தேதியோ இல்லை 10ஆம் தேதியோ வந்திருந்தா பெருமளவு ஆர்வம் வந்திருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி, தனுஷ் பணத்துக்காக நிறையா படங்கள் பண்ணுறாரு. அதில் நிறையா படங்கள் ஸ்கேம் பண்ணுறாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இட்லி கடை மாதிரியான படங்கள்லாம் மிகப்பெரிய ஸ்கேமு. அப்புறம் நீக்குன்னு ஒரு படம் பண்ணுறாரு, அந்த படம்லாம் அப்சல்யூட் ஸ்கேமு, ஏமாத்திட்டார் ரசிகர்களை. ஸோ நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நீக் அப்படிம்பாங்க, NEEK அந்த படம். அப்புறம் இன்னொரு படம், ஒரு படம் ஒன்றுச்சும்பாங்க, ஆனால் அந்த படமே ஸ்கேமு தான். அவர் இந்த ஆக்ஷன் படம் அண்ணன் தம்பிக்குள்ளே பகை வர மாதிரி ஒரு படம், அந்த படத்தோட பேர் மறந்து போச்சு. அதில் ஒரு பாட்டுனால பெரிய ஹிட் ஆச்சு, இந்த ரஹ்மான் மியூசிக்கில். ஸோ அந்த படமே ஒரு ஸ்கேம் தான் என்னை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் 2 படம் மொழியில் நடித்தார். ஒரு படம் தேரே இஷ்குமே அப்படிங்கிற படம், இன்னொரு படம் குபேரா. தேரே இஷ்குமேங்கிறது ஹிந்தி படம், ஹிந்தியில் வெற்றி பெற்றிருந்தாலும் தமிழில் அந்த படம் சுத்தமாக செல்ஃப் எடுக்கல. அதே மாதிரி குபேராவும் தெலுங்குல அந்த படம் வெற்றி பெற்றிருந்தாலும் தமிழில் செல்ஃப் எடுக்கல. ஸோ இவர் அதிகமான படங்கள் நடித்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிறதும், தமிழ் மொழிக்கு தொடர்பு இல்லாமல் வேறு மொழி படங்களில் நடித்தா அது நமக்கு கனெக்ட் ஆகாமல் இவர் அந்நியப்படுறதுமே இவருடைய படங்களுக்கு ஓப்பனிங் இல்லாமல் போகுதோ. கடைசியாக வந்த இட்லி கடை மிகப்பெரிய ஸ்கேமு. அதை தொடர்ந்து ஒரு மட்டமான கண்டென்ட்டாக கொடுத்துட்டு வர்றதுனால இவருடைய படங்களை பார்க்க யாரும் தயாராக இல்லையோ, இப்போ ரசிகர்கள் ஆர்வமாக இல்லையோ, ஒருவேளை வெற்றிமாறனோட இணைஞ்சாதான் திருப்பி அந்த பஸ்ஸு வருமோ அப்படின்னு இருக்குது. இப்போ வழக்கம் போல் இவர் சிங்கிள் ஃபிகர் ஓப்பனிங் தான் வருமோ அப்படின்னு தனுஷ் ரசிகர்களும் வருத்தப்படுறாங்க. இது சிங்கிள் ஃபிகர் ஓப்பனிங் தான் வரும், டபுள் ஃபிகர் கூட வர 10 கோடி கூட நமக்கு ஓப்பனிங் இருக்காது தமிழ்நாட்டில் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் மாறணும்னா தனுஷும் தன்னை மாற்றிக்கணும். அதாவது அதிகமான படங்கள் நடிக்காமல் கரெக்டாக செலக்ட் பண்ணி நல்ல படங்கள் மட்டும் பண்ணணும், குவாலிட்டியான கண்டென்ட்டாக இருக்கணும். காசு தராங்கிறதுக்காக வரிசையாக வாங்கி போட்டு ஸ்கேம் பண்ணக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் கருத்து என்ன? சட்டமின் கையில் 1978 வெளிவந்து அந்த படம் போட்டுன்னு போட்டுச்சு, சக்க போட்டுச்சு. ஸோ இந்த படம் TN பாலு அவர்கள் டைரக்ட் பண்ண படம். TN பாலு கமலஹாசனுக்கு ரொம்ப க்ளோஸு. கமல் அப்போ TN பாலு DMKல தீவிரமாக இருந்தார். அவர் கலைஞர்னா அவருக்கு அவ்வளோ உயிர், கலைஞர் அண்ணா அப்படின்னா அவருக்கு உயிர். அவர் நல்ல கமர்ஷியல் படங்கள் எடுக்கக்கூடிய கெட்டிக்கார டைரக்டர். சட்டமன் கையில் கமலஹாசனை டபுள் ஆக்ட் நடிக்க வச்சு அந்த படம் பெரிய மாபெரும் வெற்றி படம், கண்டினியூஸ் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக ஓடி பெரிய ரெக்கார்ட் பண்ணிச்சு சென்னையிலலாம். ஸோ அந்த படத்துடைய 100வது நாள் விழாக்கு கலைஞர் கருணாநிதியை அவர் கூப்பிடுறாரு TN பாலு. ஏன்னா அவர் திமுக இல்லை. அந்த படத்தில் கலைஞரோட போஸ்டர்லாம் வச்சு பாட்டெல்லாம் வரும், எங்க ரத்னம் தங்க ரத்னம் அந்த பாட்டெல்லாம் வச்சு கலைஞர் போஸ்டர்லாம் காமிப்பாங்க. எம்ஜிஆருக்கு எதிராக கருத்துக்கள்லாம் அந்த படத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் TN பாலு.
அவர் திராவிட இயக்கம், அதுவும் எம்ஜிஆர்னா அவருக்கு பிடிக்காது, கலைஞர்னா அவருக்கு உயிர். ஸோ அப்படி படம் எடுக்கிறாரு. 100வது நாளைக்கு கலைஞரை கூப்பிடுறாரு. ஸோ இதுதான் சத்யராஜோட முதல் படம். இது வந்து 14th ஜூலை 1978 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துடைய 100வது நாள் விழா வந்து அக்டோபர் நவம்பர் அந்த காலகட்டத்தில் நடக்குது. அப்போ வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து சிஎம்மாக இருக்கார். அப்போ எம்ஜிஆரை பற்றி இவர் நிறைய பேசினதுனால இவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கார் எம்ஜிஆர், டிஎன் பாலுவை. ஸோ டிஎன் பாலு வந்து 100வது நாள் விழா, கலைஞர் ஃபங்க்ஷன், கலைஞர் இருக்காரு, கமல் இருக்காரு, ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷனில் வந்து டிஎன் பாலுவை தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கேஸில் வந்து இவரை தூக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. இது வந்து கலைஞருக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே தூக்கணும் அப்படின்னு போலீஸ் ரெடியாக நிற்கிறாங்க. அவர் வெளியில் வந்தோடனே தூக்கணும்னு கீழே மேடையில் வந்து கமல், கலைஞர், சாருஹாசன் இவங்க எல்லாமே இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து அவருடைய டிஎன் பாலோட பையன்ட்டையும் பேசினேன். அவர் பி வாசுவோட அசிஸ்டண்ட்டாக இருந்தார், இப்போ டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கார். ஒரு ரேடியோ ப்ரோக்ராமில் அவரோட பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி உங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ண எம்ஜிஆர் முடிவு பண்ண பொழுது அப்போ வந்து கலைஞர் சாமர்த்தியமாக சாருஹாசனோட காரில் உட்கார வச்சு உங்கள் அப்பாவை காப்பாற்றி பெங்களூர் கொண்டு போயிட்டாரு. பெங்களூர் கொண்டு போயிட்டு அதுக்குள்ளே ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி அவரை அரெஸ்ட் பண்ண விடாமல் காப்பாற்றினது. அது வந்து சாருஹாசன் காரில் போனது வந்து எம்ஜிஆருக்கு பயங்கர கோபமாகி கமலோட பேசாமே இருந்தாராம் ஒரு 6 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் கமல் சொன்னாராம், இது வந்து என்னுடைய இது கிடையாது, எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் வந்து கமல் அந்த காரில் வந்து போனால் போலீஸ் வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு கலைஞர் முடிவு பண்ணி பின்பக்கமாக கமல் காரை தான் சாருஹாசன் வந்திருந்த காரில் வந்து வச்சு அமுச்சு விட்டாரு. அப்புறம் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி அரெஸ்ட் பண்ண விடாமல் பார்த்துக்கிட்டாருங்கிறதெல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ண. இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட நல்லா பேசினாருங்கிறது விஷயம். ஸோ இந்த சித்ரா லட்சுமணன் வெளியிட்ட இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஐபிஎல், அதாவது போலர்ஸ் உடைய கிரேவ் யார்டு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி போலர்ஸ்லாம் பாவம். அதாவது சிமெண்ட் தர மாதிரி பிச்சை போட்டு போலர்ஸுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் இல்லாமல் அடித்து நொறுக்கிற மாதிரி நேற்று 2 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 1000 ரன் அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு ஸ்கோரு. பட் இது வந்து T20ங்கிறது வந்து பேட்ஸ்மேனுக்களுக்கான கேம் தான். இதில் வந்து போலர்ஸுக்கு நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இல்லையே அப்படின்னு கேட்கறதுல அர்த்தம் இல்லை. T20ங்கிறது பேட்டிங்காக உருவாக்கப்பட்டது தான், பேட்டர்ஸுக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும். அதில் நேற்று நடந்ததில் வந்து லுங்கி இங்கிடி அவர் வந்து ஒரு கேட்ச் பிடிக்க போய் அவர் தலை வந்து தரையில் அடிபட்டு கழுத்து ட்விஸ்ட் ஆகி, அதாவது கிரவுண்ட்லேயே ஆம்புலன்ஸ் வந்து அவரை தூக்கிட்டு போனாங்க. அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் இமீடியட்டாக நான் மனசில் வேண்டிக்கிட்டேன், அவர் வந்து எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியாக திரும்பி வரணும்னு. நல்ல வேளையாக அவர் நல்லபடியாக திரும்பி வந்தார் லுங்கி இங்கிடி. ஏன்னா அவங்க வீட்டில் எப்படி பார்ப்பாங்க, நம்ம பையன் போய் ஐபிஎல் விளையாடுறான், இவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறப்ப திடீர்னு கிரவுண்டில் ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போனால் அவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும். சவுத் ஆஃப்ரிக்காவில் அவங்க ஃபேமிலியில் நமக்கே அப்படியே பகீர்ந்துச்சு. எனக்குலாம் கொஞ்சம் ஓடலை, கொஞ்சம் நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லபடியாக அவருக்கு நல்ல நியூஸ்ன உடனே தான் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாச்சு. நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. ஸோ கேஎல் ராகுல் பிரமாதமாக ஆடினார், ஆனாலும் டெல்லி தோற்று போச்சு. சேஸில் வந்து பஞ்சாப் வெளுன்னு வெளுத்துட்டாங்க. அதே மாதிரி சூரியவம்சி 100 அடித்தாலும் எஸ்ஆர்ஹெச் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க, இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும். ஸோ ஃபுல்லாக பேட்டிங் பேரடைஸ்ன்னு சொல்லலாம். நம்ம பார்க்குறவங்களுக்கு ஜாலியாக இருந்தது. இன்றைக்கி டபுள் ஹெட்டர் பார்ப்போம். சென்னை ஜெயிக்கிறாங்களா, அதே மாதிரி கேகேஆர் vs LSGயில் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம்.